ஏப்ரல் 30 அட்சய திருதியை அன்னைக்கு எல்லாருமே நகை வாங்குறது அதில் பிஸியாக இருந்திருப்பீங்க. ஸோ காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய உற்சவம் மாதிரி ஒன்று நடந்துச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரில, ஆனால் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான காஞ்சி காமக்கோடி மீன்ஸ் காஞ்சிபுரத்தில் ஒரு மடம் ஒன்று இருக்குது. அது இருந்துட்டு உலகளாவி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ எவ்ரி ஒன் நோஸ். அதில் இருக்கவங்க ஃபுல்லாமே பிராமின்ஸ் தான். ஆனால் நீங்கள் அதில் அவங்க அந்த துறவரம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருணாகேரியும் கட் பண்ணிவிடுவாங்க, பூநூலையும் கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது துறவரம் எடுத்திருக்கும் போது நம்ம எதுக்கும், அதாவது பயாஸ்டாக இருக்கக்கூடாது, எதுக்கும் இதாக சார்ந்து இருக்கக்கூடாதுன்றது தான். ஆனால் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. நான் இருந்துட்டு அவங்கள நான் தப்பாவோ எதிர்த்தோ அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை. பட் இந்த விஷயம் பண்ணுறாங்கன்னா அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை அதில் கொஞ்சம் தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா 71வது மடாபதியாக ஒருத்தவங்கள நியமிச்சிருக்காங்க. அவரோட நேம் கணேஷ் சர்மா போல். ஹி ஹெயில்ஸ் ஃப்ரம் ஆந்திரா. தமிழ்நாட்டிலலாம் ஆள் இல்லை, ஸோ ஆந்திராலேருந்து தான் இவரை இது பண்ணியிருக்காங்க. இதோட செலக்டிவ் பேட்டர்ன் எப்படின்றது நமக்கு தெரியல, ஆனால் அதில் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எல்லா வேதமே தெரியும், ஹீ நோஸ் லைக் 6 to 7 லாங்குவேஜஸ் தெரியும், இதுமாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த விஷயம் நடக்கிறப்போ அங்கே பார்க்குறப்போ விஜயேந்திர சுவாமிகள் இருக்கார்ல, அவருமே கூச்சுன்னு சொல்லி லைக் தெலுங்கில் தான் அவர் அங்கே இன்ஸ்ட்ரக்டே பண்ணுறாரு. அது இருந்துட்டு மேபி அவரோட தாய்மொழினால் அது சொல்கிறது அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சி அது பண்ணியிருப்பாரான்னு சொல்லி தெரில. என்னோடய மெயினான கேள்வி என்னென்னா, இந்த இதில் இப்போது பாஸ்ட் ஒரு 70 மெம்பர்ஸ் இருக்காங்களே, இதில் எந்த ஆளுங்க வேணாலும் இருந்திருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த ஆளுங்க இந்த சென்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் லாங்குவேஜ் லைக் ஹிந்தி பீப்புள், தமிழ், கன்னடா, தெலுங்கு. ஏன்னா இப்போது தெலுங்குக்காரவங்க வர்றது அதிகமாக ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. ஸோ இப்போ திருவண்ணாமலையில் இருந்துட்டு நிறைய பேர் அந்த ப்ராப்ளம் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பக்தர்களாக வர ஆரம்பித்த வரைக்கும் பரவாயில்ல. ஏன்னா இப்போ நம்ம திருப்பதியில் என்ன பண்ணுவோன்னா, போய் சாமி கும்பிடுவோம், வந்துடுவோம், அவ்வளோதான். அந்த திருப்பதியில் போய் இடம் வாங்குறதோ இல்லை திருப்பதியில் போய் கடை வைக்கிறதோ இந்த பழக்கமே நமக்கு கிடையாது. மேபி யாராவது ஒரு 2% 3% பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரில. இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா தமிழ் போர்டு இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு போர்டிலே தே ஹாவ் ஸ்டார்டட் த ஷாப், கடை இருக்குது. அதே மாதிரி அங்கே நிறையா தெலுங்கு பீப்புள் இருந்துட்டு இடம் வாங்குகிறாங்க. ரீசன் என்னென்னா, திருவண்ணாமலை இருந்து ஒரு டிவைன் பிளேஸு, அண்ணாமலையார் அங்கேருந்தே நம்ம கும்பிடுவோம்னு சொல்லிட்டு, நம்ம அண்ணாமலையார்னு சொல்லுவாங்க, அருணாச்சலேஸ்வரர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது இருக்குது. இப்போது ஏன் இதை நான் இவ்வளோ மெயினாக தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆட்சி எப்படி பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, யாரோட சப்போர்ட் இல்லைன்னா அதிகமாக இருக்கிறது இருந்துட்டு தெலுங்கு சப்போர்ட் தான். இவர் சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும், பவன் கல்யாணாக இருக்கட்டும். ஸோ அதை வச்சு தான் அவங்க அலையன்ஸில் தான் அவங்க இதே பண்ணாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கூட இந்த நேஷ்னல் அவார்டு இருந்துட்டு இவர் நம்ம பாலகிருஷ்ணா வாங்கியிருப்பார். அல்லர்ஜுன் படம் அது இருக்கிறதுல பெஸ்ட் மூவின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இருந்துட்டு இப்போது திருவண்ணாமலையில் முடிஞ்சு இப்போ இங்கே இந்த காஞ்சி காமக்கோடி இதில் இருந்துட்டு அவரை போட்டிருக்காங்க. ஏன்னா அவரோட பேர் பார்த்திங்கன்னா கணேஷ் சர்மா. அவர் இருந்துட்டு ஆந்திராவில் தான் இருந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 24 வயசு ஆகுது. அவர் எல்லா வேதமும் கற்றறிஞ்சு ஹீ இஸ் அ குவாலிஃபைட் பர்சன் டு டேக் அப் திஸ் பொசிஷன்ற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்னர் RN ரவி, அப்புறமேட்டு நிறையா இவங்க பிஜேபி லீடர்ஸு, ஃபினான்ஸ் இதில் இருக்க பிஜேபி பீப்புள்ஸ் நிறைய பேர் இதில் அட்டன் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஒரு மறைமுகமாக சம்திங் இஸ் தேருங்க. ஏதோ ஒரு லாபி செயல்படுது. ஏன்னா இப்போ நம்ம விஜேந்திர சுவாமி அவரை பற்றி வச்சுக்கலாம். அவர் வந்துட்டு தமிழில் தான் பேசுகிறது. ஆனால் பட் தே நோ த லாங்குவேஜ். அவங்க ஹிந்தி தெரியும், சான்ஸ்கிரிட் தெரியும். ஸோ சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதுக்கு அந்தளவுக்கு ஸ்கில்டாக இருக்கனால தான் அவங்க அதை டேக்கப்பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் இப்போ நீங்கள் கவனிங்களேன், இப்போ திருவண்ணாமலையில் தே ஸ்டார்டட் அக்வயரிங் ஃபியூ பிளேசஸ் இருக்குது. இப்போ காஞ்சிபுரத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏற்கனவே சென்னை விசஸ் திருப்பதி ப்ராப்ளம் வந்துட்டு பல ஆயிரம் வருஷமாக பல வருஷமாக அது ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆயிரம்னு சொன்னதுக்கு சாரி. அது இருந்துட்டு இருக்குது. ஸோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அதை ஈட்டப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் தே ஹாவ் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் இருந்துட்டு இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இருக்குது. ஏன்னா அவங்களோட டைப்பில் தான், அவங்களோட அலையன்ஸில் தான் இப்போ அந்த கவர்மெண்ட்டே ரன் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது பர்பஸ்ஃபுல்லியாக இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லியாக ப்ரைம் மினிஸ்டர் இதை ஒத்துக்கிறாரா, இல்லை இது இருந்துட்டு இதெல்லாம் அவங்களோட அஜெண்டாவில் இருக்கான்னு சொல்லி தெரில. லைக் இஃப் வி ஆர் கோயிங் டு சப்போர்ட் யூ நீட் டு ஃபுல்ஃபில் திஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, நம்ம திருப்பதியில் போய் சாமி கும்பிட்றோன்னா போய் சாமி கும்பிடுவோம், லட்டு வாங்கி சாப்பிடுவோம், மொட்டடிப்போம், வந்துடுவோம். அந்த பிளேஸ் இருந்துட்டு போய் we are just going to worship that place, அவ்வளோதானே இருக்குமோ இல்லையா. அதை ஓன் பண்ணிக்க நம்ம நினைக்க மாட்டோம். இந்த இடத்துல எல்லாமே இருக்குது, நம்ம பக்கத்துலேயே வந்துட்டோம்னா இது பண்ணலான்னு சொல்லிட்டு வில் கம் பேக் டு அவர் நேட்டிவ். அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த பீப்புள் ஸ்லோலி தேர் ஆக்குப்பைங் தி பிளேசஸ். இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்கள நார்த் இந்தியன் வடக்கு நண்பர்களை சொல்கிறோம், திருப்பூரில் ஆக்கிரமிச்சிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது ஸ்லோலி இந்த பீப்புளுமே பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இதில் நல்லா கவனிக்கணும், அந்த வடக்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இருந்துட்டு நார்மலான ஜாபுக்கு வராங்க. தே ஆர் நாட் கம்மிங் ஹியர் அஸ் அ லீடர்ஸ்ன்னு சொல்கிறது, ஒரு பணம் படைத்தவர்களாவோ அப்படி வரல. ஒரு கூலி வேலைக்கோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கோ அதுக்கப்புறம் அவங்க அட்டகாசம் பண்ணுறாங்க, பண்ணாமல் போகிறாங்கன்னு ரெண்டாவது பட்சம். பட் அவங்க வரதே அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நாளடைவில் அவங்களோட பிஹேவியர் அப்படி ஆகிடுது. ஆனால் இப்போ நீங்கள் ஆந்திரா பீப்புளாக இங்கே வரவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே தே ஆர் லேண்ட் லார்ட்ஸ், பணக்காரவங்க தான் அவங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அவன் ஒன்றும் அப்பார்ட்மெண்ட்டும் அப்படிலாம் வாங்கலைங்க, தே ஆர் பையிங் த லேண்டு. இப்போ நம்மளே தனியாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம் முடியலன்னு சொல்லிட்டு தான் அப்பார்ட்மெண்ட் வாங்கி இருக்கிறோம். யார்? தமிழ்நாட்டில் தமிழ் மக்களே அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் இவங்க இருந்துட்டு ஸ்லோலி இன்வேடர்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இருந்துட்டு யாரையும் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ தப்பாக பேசணுமோ அந்த இன்டென்ஷனில் நான் இந்த பதிவை ஸ்டார்ட் பண்ணல. எனக்குன்னா இது என்னோட ஒரு கேள்வி தான், எனக்கு தெரியல. மேபி 70 மெம்பர்ஸோட நான் காஞ்சி அந்த பீடத்தை பற்றி சொல்கிறேன். மிச்சம் இருக்கிற அந்த 70 மெம்பர்ஸில் எத்தனை பேர் தமிழ் பீப்புள், என்ன அது ஏதாவது ஒரு இது இருக்குமா, இல்லை இது எப்படி பர்பஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இவங்க அதை பண்ண வைக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரில. மேபி இங்கே நானும் ஹிந்து தான், ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி ரிலீஜியன். ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் என் மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பிராமின் மெஸ்ஸஸ் இருக்கும். அவங்க இதில் எல்லா இதுலேயுமே பெரியவோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஈவன் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லையுமே இருந்துட்டு தே யூஸ் டு கோ ஃபார் அ பஜன். அந்த பஜனில் இருந்துட்டு அவங்களுக்கு தனியாக பண்ணுவாங்க. இது எல்லாமே பண்ணுறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணுறாங்க, எனக்கு இது ஒரு கட்டத்தை தாண்டி நம்ம எல்லாருமே இருந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், பிஜேபி சப்போர்ட்டர்ஸாக இருந்தாலே அது இருந்துட்டு ஒரு கேட்டகிரி மாதிரி தான் ஆக்கிட்டாங்க. இந்த பீப்புள்ஸ் மட்டும் தான் அந்த சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பிஜேபி, டிஎம்கே, இல்லை அங்கே தெலுங்கானா, இல்லை இருந்த கர்நாடகா, ஏதோ பார்ட்டிஸே தாண்டிட்டுங்க. அதெல்லாம் இருக்கட்டு போட்டு ஒரு பக்கம். அதை தாண்டி
யார் தான் இதை பண்ண வைக்கிறான்றதை கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் எப்படியாவது டாட்ஸை அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்களேன். இந்த கவர்னர் இருக்கிறதா இருக்கட்டும், அந்த மிஸ்டர் சிவசுப்ரமணியன் அவர் இருக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் பிஜேபியோட இப்போ எலெக்ட் ஆன பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இவர் ஜெயேந்திர சுவாமி அவர் இருந்துட்டு இப்போ அவருக்கு ஒரு 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 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கணும்ல இது பண்ணு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாள் இந்த மடத்துக்குள்ளே மட்டும் அவங்களுக்குள்ள ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஆனால் ஆஃப்டர் திஸ் ஏதோ சம்திங் இருக்குதுங்க. இல்லை அப்படின்னா இது எனக்கு தெரியல என்னன்னு சொல்கிறதுன்ட்டு. பட் எனிஹவ் அவர் அந்த ஓத்துலேயே சொல்லுவார், எல்லாரையும் சமமாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அது விஜேந்திர சுவாமி இருந்துட்டு இந்த தீட்சை கொடுக்கும்போது சொல்லுவார். அது மேபி அங்கே இருக்க பீப்புள்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி தெரில.